அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பங்குனி மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது? குறிப்பா தமிழ் மாதங்களில் கடைசி மாதமான இந்த பங்குனி மாதம் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணி என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேடை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 7க்குரிய சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அப்படியானால் 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுமான குரு வலிமை பெற்றிருப்பதாக பொருளுங்க. அதனால பொருளாதாரம் சீராக இருக்குங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீருங்க. மனைவி குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. குடும்ப விருத்தி உண்டு. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்புகள் அதிகங்க. இதிலும் முன் யோசனை உண்டாகும். கலைத்துறையினருக்கு யோக பலன்கள் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டும் வாய்ப்பு உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம தொழில் வணிகத்தில் தேவையில்லாத அலைச்சிகள் ஏற்படலாங்க. அரசாங்க காரியங்கள் சில தடங்கல்கள் உண்டு. பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. வாக்குவாதங்கள் வேண்டாங்க. அஷ்டம செவ்வாய் என்பதால் பேச்சிலும் செயலிலும் அதிக கவனத்தோடு இருங்க. அதே போல் நண்பர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம சூரியன், சனி பகவான் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுமே சிறந்த சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது அதிர்ஷ்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுடைய ராசி. லாபஸ்தானத்தில் கேது நிலை கொண்டுள்ளதால மகான்களுடைய தரிசனம், குருவினுடைய ஆசி, தீர்த்த தல யாத்திரை சித்திக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மகா கும்பமேளா ஸ்தான பாக்கியம் கிடைக்க இருக்குது. எதிர்பாராத பண உதவிகளும் கிடைக்க இருக்குதுங்க. சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. சுப செலவுகள் இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் எந்தவித கஷ்டமும் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டக ராசியில் சூரியன் சனி சேர்க்கையினால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட கொடுங்க. எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால சரும உபாதைகள் ஏற்பட கொடுங்க. கூடுமான வரையில் அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று வருங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் குரு நிலை கொண்டுள்ளதால கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால அலுவலக பொறுப்புகள்ல பணிச்சுமை என்பது சற்று சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும். இருந்தாலும் நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோருடைய பாராட்டுதல்கள் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் விருச்சிக ராசியினருக்கு சலுகைகள் கிடைக்க இருக்குது. இப்படிப்பட்ட சலுகைகளையும் சந்தர்ப்ப சாதகங்களையும் பயன்படுத்திக் கொள்வது மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. குறிப்பாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை
ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான், செவ்வாய் ஆகிய இருவரை தவிர வர்த்தகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட மற்ற அனைத்து கிரகங்களும் அவ்வளவு அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கிறாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. அதே போல் போட்டிகள் ஓரளவே இருப்பதால் விற்பனையும் லாபமும் உற்சாகத்தை தருங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளது. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிக யோக பலன்களை அளிக்கக்கூடிய சிறந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. வருமானம் உயருங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குது. செல்வாக்கு உயரும். உங்களுடைய பொருளாதார நிலையை ஓரளவுக்கு சீர் செய்து கொள்ள உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு அரசாங்க விருது கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரமாக உள்ள அனைத்து கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால மேலிட தலைவர்கள் உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ள கிரக நிலைகள் குறிப்பிடத்தக்கது. தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் அரசாங்கத்திலோ அல்லது கட்சியிலோ முக்கிய பதவி ஒன்று உங்களுக்கு காத்திருக்குதுங்க. அதன் காரணமாக செல்வாக்கு அதிகரிக்கும் என்பது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. இதனால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. நினைவாற்றல் அதிகரிக்கும். தேர்வுகளிலும் நேர்முக போட்டிகளில் சரியாக விடையளித்து வெற்றி பெற கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல படித்து முடித்து வெற்றி பெறுவதற்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். இது உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். கை நழுவி விட்டுவிட வேண்டாம் என்பது கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியில் பூமிக்காரகரான செவ்வாயும் அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவானும் வலம் வருவதால வயல் பணிகள்ல சற்று கடுமையாக இருக்குங்க. இருந்தாலும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு உற்சாகத்தை தருங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடைவது மேலும் நம்பிக்கையூட்டும் விதமா அமைஞ்சிருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே குரு மற்றும் சுக்கிரன் அனுகூலமான நிலையில இருப்பதால மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்க இருக்குது. சப்தம ராசி குரு சஞ்சரிப்பதால பலருக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு முயற்சி பலன் அளிக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயினால தோஷம் ஏற்பட இருக்குது. அதனால் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுங்க. கூடுமான வரைக்கும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாமல் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் மற்றும் சர்மம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கும். தரக்குறைவான பானங்களை பருக வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது கந்த சஷ்டி கவசம் படித்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.